Hi viewers, welcome to behindwoods.com. இன்னைக்கு நம்ம ரூட் தல அட்டகத்தி ஹீரோ மிஸ்டர் தினேஷ் சந்திக்க இருக்கிறோம். வெல்கம் டு தி ஷோ மிஸ்டர் தினேஷ். அட்டகத்தி பெரிய ஹிட். இந்த 2012ல அட்டகத்தி பெரிய ஹிட். நீங்க அதன் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கீங்க ஹீரோவா. இதை பத்தின உங்க கருத்து என்ன? உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருந்தது? அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிக்கிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அண்ட் நியூ இயர் விஷஸ் ரெண்டும் சொல்லிக்கிறேன். 2012 ஒரு வருஷமா பசங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசும்போது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ட்ரை பண்ணும்போது இந்த வருஷம்டா நியூ இயர் அப்போ நாங்கள் பேசுவோம், இந்த வருஷம் எப்படின்னா பண்ணிடுவோம், இந்த வருஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு அது பாசிபிளான விஷயம் வந்து வருஷம் வந்து 2012 அது நடந்துச்சு. ஸோ அதை எங்களால் ஃபர்ஸ்ட் மறக்கவே முடியாது. ஆகஸ்ட் 15 அட்டகத்தி ரிலீஸ் ஆன டேட்டு. பாசிபிள் ஆனதுக்கு ஸ்டுடியோ கிரீன், ரொம்ப பெரிய ஸ்டுடியோ கிரீன்ல கேவி ஞானவேல் ராஜா சார் அண்ட் பிரபு சார், சிவி குமார் எல்லாருமே இப்போ மைண்டில் வராங்க. யார் யார் இதுக்கு முன்னாடி பண்ணாங்களோ என்ன தேட்டரில் அமிச்சா நானும் தேட்டரில் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். வெற்றிமாறன் சார் மூலியமாக தான் எனக்கு அது தெரிஞ்சது. ஸோ ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இன்னும் நம்ம எதுவும் பெருசாக பண்ணல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இந்த சக்ஸஸ் இருக்குல்ல, இப்போ போனால் வீடு பார்க்க போனோம், நிறைய நடக்குது. என்னோட பர்சனல் லைஃப்ல சொல்றேன், அதோட ஃபீட்பேக்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பேங்க் போகணும், டைம் முடிஞ்சிச்சு ஆனால் அமௌண்ட் எடுத்து கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. இது கேரி பண்ணிக்கணும் நான் இதுக்கப்புறம். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. 2012 was a great year உங்களுக்கு. கண்டிப்பா அது கேரியர்ல வந்து பர்சனலாவும் கேரியர்ல வந்து எனக்கும் சேது எல்லாருமே ரொம்ப சக்சஸ் ஆன ஒரு இயரா இருக்கும். ஸ்டார்டிங் வந்து சக்சஸா இருக்கு. கண்டிப்பா நான் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. என் பேர் தினகரன். ஆனா எல்லாரும் என்ன எப்படி கூடுவாங்கன்னா 2013 இதோட பெரிய சக்சஸா இருக்கும் கண்டிப்பா. இப்போ 2012ல நீங்க இந்த பிலிம் கமிட் ஆனீங்க இல்லையா, அட்டகத்தி படம். இது ஆகும்போது ஆக்சுவலி உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இதை பத்தி நிறைய பேசிட்டோம். பட் ஸ்டில் இப்போ 2012 முடிஞ்சிடுச்சு, 2013 வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 2012 அந்த படம் கமிட் ஆனப்போ நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? ரஞ்சித் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷன் மூலியமா போனோம். அப்புறம் தியேட்டர்ல இருந்ததால அவர் என்ன சொன்னாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட்டுவோம் அப்படின்னாங்க. யாரெல்லாம் இருக்காங்க எல்லாரையும் கூட்டுவாங்க. அப்படி போய் இன்ட்ரோ பண்ணிட்டு தான் சார் நான் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு சார் கூட, நல்ல ஃப்ரெண்டா பிரதர் மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொன்னாங்க. அது ஃபைனல் ஆடிஷன் போல இருக்கு. ஓகே நீ தான் பண்ண ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நான் தசை நித்தியன்னு ஒரு படம் பண்ணிட்டேன். அது பண்ணி அது வரல. அப்புறம் ஆடுகளும் அப்புறம் மௌனகுரு சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னோட ரோலே நான் கொஞ்சம் படம் ஃபுல்லா பண்ணியிருக்கேன். நான் பண்ணிட்டே தான் இருந்தேன் கரெக்டா. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே நான் எனக்கு கிடைச்ச ரோல் வந்து ரொம்ப பெரிய. பண்ணும்போது அவர் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாரு. நடிச்சுட்டே வேலை இருந்தேன், தொடர்ந்து ஒரு 50 நாள் நடிச்சிருப்பேன் அட்டகத்தியில. முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ரஞ்சித் சார் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி. நான் படிக்கிறது பேசுறது எல்லாமே காதல் 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 தான். காலேஜ் படிக்கிறேன், பிஏஎஸ்டி. அட்டம் தெரியுதுலையா? மார்ச்ல கிளியர் பண்ணிடுவோம்ல. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. டெஃபினட்டா இந்த பிலிம்ல வந்து உங்களோட ஆக்டிங் பயங்கரமா பேசப்பட்டது. இது வந்து நீங்க தியேட்டர்ல இருந்ததுனால இல்ல ரஞ்சித் சாரோட மேக்ஸிமம் அவரோட அவுட்புட் தான் ஜாஸ்தி? சொல்லவே முடியாது பாத்தீங்களா. எல்லாமே கலந்து ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கத்துப்போம் நம்ம. ரஞ்சித் சார் படத்துல வந்து நிறைய விஷயம் சொல்லணும். தாத்தா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு கடைசியா, ஒரு 5 ரூபாய் கொடுத்த தம்பி பொண்ணை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அவர்லாம் வந்து 50 வருஷமா ஃபீல்ட் இருக்காரு, அதே ட்ரெஸ்ல தான் அப்படி இருப்பாரு. அவருக்கான டைலாக் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. செம்ம கேஷ்ல சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு வாட்டி இப்படி சும்மா அப்படி பார்த்து படிப்பாங்கல்ல அப்படி சொன்னாங்க. அதுலயும் வந்து 3 டேக் அந்த டேக் பக்காவா சொல்லிட்டாரு. முடிவெற்றவர் வந்து ரொம்ப நாளா ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தவர். அவரை கூப்பிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹேர் கட் பண்ணி எனக்கு அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும். இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. படத்துல இருந்த பொண்ணுங்களும் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற ஒரு பொண்ணு அண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருந்தவங்க போல இருக்கு. எல்லாருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரியாக்ஷன். அவர் வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாரு. நம்ம மைண்ட் வந்து ரெடி பண்ணிடுறாரு நினைக்கிறேன். பேசும்போதே இருக்குல்ல, டிஸ்டர்ப் பண்ணாம வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணி விட்டுறாரு. அது ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு.
பார்த்தவங்க ரூட் மாறுது. சூப்பரா இருக்கு. குட்டி பையன் மாதிரி அழகா இருக்கிற. இந்த ஒன் சைடு லவ் ஃபெயிலியர், சூசைட் பண்றது, அதெல்லாம் முட்டாள்தனம்டா. அந்த ஃபிலிம்ல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்தது இந்த ரஞ்சித் சாரோட, கண்டிப்பா அவரோட இது இருக்கும். கேஷுவலா ஜாலியாவும் இருப்பாங்களே, அதுவே வந்து பெரிய எனர்ஜி. ஏன்னா எல்லாமே டைட்டா உட்காந்துருந்தாலே அது ஒரு பயம் இருக்கும். பயமே இல்லைன்னு சொல்லும் போது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அது பாசிபிள் நினைக்கிறேன். இப்ப ரஞ்சித் சாரோட அடுத்த படம் பண்றீங்க இல்லீங்களா? இல்ல தெரியல எனக்கு ஆக்சுவலா. பேசிட்டு இருக்காங்க. பட் ரஞ்சித் சார் எனக்கு எப்படின்னு தெரியல. அது கிடைச்சா சூப்பர் விஷயம் தான். அட்டுக்கு இட்டு கூட பண்ணலாம். இப்போ அடுத்த ஃபிலிம் என்ன பண்றீங்க நீங்க? கள்ளிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிரபாகரன் சார், என்னாச்சும் ஃபர்ஸ்ட் தசைனி பீச்னு சொன்னால அந்த ஃபிலிம் டைரக்டர். அவங்க வந்து இப்போ ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டாங்க. அது பெரிய பட்ஜெட், அதுக்கான கரெக்டான ப்ரொடியூசர்ஸ்க்காக அது பண்ணும். நார்மலா இருக்காது அந்த ஸ்கிரிப்ட். அதுக்கு முன்னாடி வந்து வாராயோ வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு சசின்னு ஒருத்தர். ஸோ அவரும் நியூ கமர் தான். ரஞ்சித் சாரோட சீனியர். அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 2 ப்ராஜெக்ட் மட்டும் ஓப்பன் ஆகும். 2013ல இப்போதைக்கு 2 ப்ராஜெக்ட் நீங்க பிளான் ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து இப்போ ஆக்சுவலி இந்த ஃபிலிம் இப்போ நீங்க சொன்னீங்க சசி சாரோட ஃபிலிம், அந்த ஃபிலிம் நீங்க முன்னாடியே கமிட் ஆகி வச்சிருந்ததா இல்ல? ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு படம் அவரோட பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து விஜய் பிரபாகரன் சார். ஓகே, அவரோட படம் ஏற்கனவே ஒன்று பண்ணிருக்கீங்க. இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காரா இல்ல இப்போ இந்த படம் ஹிட் ஆன பிறகு சொன்னப்பட்ட? அட்டகத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட், மதுரை சப்ஜெக்ட். அட்டகத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணாங்க. ஓ சூப்பர். இப்போ அந்த ஃபிலிமோட ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லீங்களா? சூப்பர். ஃபுட்பால் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்குடா. உடல கொயின் கேட்டுக்கலாம் மச்சான் உனக்கு. இப்போ அட்டகத்தி படத்தோட சக்சஸ், அந்த ஃபிலிமை பத்தின செலிபிரிட்டிஸோட கருத்து என்ன? யாராவது உங்களை ஃபோன் பண்ணியோ இல்ல நேரடியோ பாராட்டினதோ? ரொம்ப ஜென்யூனா வந்து கார்த்திக் சார், ஓகே, அப்புறம் டி இமான் மியூசிக் டைரக்டர், வெற்றிமாறன் சார். என் எதிர்க்க ரொம்ப டக்குனு வெளில இருந்து வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாதவங்க வந்து கார்த்திக் சாரும் டி இமான் சாரும். நான் பார்த்தது கூட கிடையாது, பேசுறது கிடையாது. 2 பேரும் ரொம்ப இதை நிறைய ஆட்கள், நிறைய பசங்க என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினாங்க இல்லையா? வெற்றிமாறன் சார் என்ன சொன்னாங்க? அவர் ஆக்சுவலா ஆரம்பத்துல நான் அவரை பார்க்கும்போது நடிக்க ட்ரை பண்ணிருக்கும் சிரிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது பண்ணல. அப்புறம் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்போ அந்த டைம்ல பண்ண முடியாம கொஞ்சம் ரெலவெண்ட் படம் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் கூட சிரிக்க தெரியவே இல்லையாப்பா உனக்கு? சிரிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒன்றும் கொஞ்சம் கஷ்டப்படுறியாப்பா அப்படின்னாரு. சார் அந்த கேரக்டர் அப்படிதான் சார் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே சார் அப்படின்னு அது கொஞ்சம் இருந்துச்சு. கார்த்திக் சார் நல்லா பண்ணிருக்கு அப்படின்னாரு. ஸ்டேஜில் ஏதோ ஒன்று சொன்னாரு, இந்த கேரக்டர் இப்படியே தான் வாழ்ந்துருக்கு போல இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கலைஞர் அட்டைச்சிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி மன்சர் வந்து அவங்க அப்பாவுக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப க்ளோஸ் டு அட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கான்டாக்ட் இல்லாத டக்குன்னு புதுசா ரொம்ப ஜென்யூனா ஃபீல் பண்ணேன் நான் இவங்க 3 பேர்கிட்டையும். சென்னை பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, அவங்க எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் போது அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவ்வளவு டீடைல்டா ஒரு பதிவு. அதுல ஹீரோட கேரக்டர், அந்த பையன் வந்து எப்படி வந்து 5 பொண்ணுங்களை மாஞ்சு லவ் பண்றான், அவனோட வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா ஹியூமராவே கொண்டு போயிருக்காரு. இப்போ இந்த பிலிமோட நேம் அட்டகத்தி. அத இப்போ நீங்க படம் முடிச்சு இப்ப சக்சஸ் ஆயிடுச்சு. யாராவது உங்களை போகும்போதோ இல்ல வரும்போதோ அந்த டைட்டில் வச்சு கூப்பிடுறது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? மாறி மாறி நடக்கும். அட்டை ரூட் 2 மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. கூப்பிடுறாங்க. அது பசங்க, குட்டி பசங்க 2 மாறி மாறி நடக்குது. சில இடத்துல அட்டை அப்படின்னு, சில இடத்துல குட்டி பசங்க தானே. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பாலானாவோட பாட்டு ஆடி போனா அவனி, அது அந்த ரியாக்ஷனோட அவங்களுக்கு பார்க்கும்போது பயங்கரமா பிடிச்சிருக்கு. நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இப்ப நீங்க தியேட்டர்ல பயிற்சி எடுத்த ஆக்டர் இல்லையா? தியேட்டர்ல வந்து ஆக்சுவலா நான் பேக் ஸ்டேஜ் தான் வந்து நடிச்சது 8 பிளே தான். என்னோட மோஸ்டா நான் வேடிக்கை பார்த்தது தான் அதிகம். அப்சர்வரா இருந்திருக்கீங்க நிறைய சொல்லிக்கலாம். இப்போ வந்து நீங்க சினிமா முயற்சி பண்ணும்போது வீட்டுல இருந்த பிரஷரும் அப்ப இருந்த மனநிலையும், இப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர் ஆயிட்டீங்க, ஒரு படம் ஹீரோவா நடிச்சு பெரிய சக்சஸ் கொடுத்துட்டீங்க. இப்ப இருக்கிற மனநிலையும் இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பயும் அந்த சப்போர்ட் இருந்துச்சு. என்னன்னா முடியெல்லாம் வந்து சுத்திட்டு இருப்போம். அதையும் அவங்க பேட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. முடி வளர்த்துட்டு கொஞ்சம் எல்லாரும் வேற காலையில இருந்து எதனா வாய்ஸ் எக்ஸசைஸ் என்ன தேட்டர்ல பண்ணுவோம், உன் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு பக்கத்துட்டு கொஞ்சம் போயிடுவாங்க.
இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி காமெடிலாம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு சில விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல ஏதோ கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அட்டகத்தி வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் சரண்டர். நம்ம கிங்கு போயிக்கலாம். இப்போ வந்து ஃபேமிலில எல்லாரும் ஹாப்பி. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தம்பிங்க எல்லாரும் பயங்கர இந்த ஒன் சைடு லவ் ஃபெயிலியர், வருத்தப்படுறது, கையெடுத்துக்கிறது, சூசைட் பண்றது, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது மச்சான். ஓகே சார், 2013 ரொம்ப அற்புதமான ஒரு வருஷமா உங்களுக்கு அமையறதுக்கு பிஹைண்ட் சார்பா உங்களுக்கு வாழ்த்துறோம். ஆடியன்ஸ்க்கு உங்களோட நியூ இயர் விஷஸ். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகும், இதே மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் விஷஸும் ஜாலியா லவ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க வாழ்க்கை. பாய் பாய்.